ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 31 நாட்கள், அதாவது ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாங்க பார்க்கலாம். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். சூப்பராக இருக்கார். ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம், சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் குரு பகவான். அற்புதத்திலும் அற்புதம். பார்வை பலம் வேறு, அது வேறு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போது 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்க்குது. ஏற்கனவே 3ல் ராகு இருக்கிறது இன்னும் சூப்பர். டபுள் இது சிக்ஸர் மாதிரி கணக்குன்னு வைங்களேன். அதாவது உங்களுக்கு 3ல் ராகு இருக்கிறதே ஒரு புண்ணியம். அதாவது நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் ராகு. இன்னும் குரு பார்வையில் இருக்காருன்னு சொன்னால் இன்னும் பிரமாதமாக செய்யக்கூடிய நிலை. இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கார். எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. இல்லை, சனி 4ல் தான் இருக்கார். ஆனால் அர்த்தாஷ்டம சனியினுடைய பலனை தரமாட்டார். ஏன்னா அவர் வக்ரகதியில் இருக்கார். முன்பிட்டு பலனை தருவார் அப்படின்னு சொன்னார். அப்போ சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இப்பொழுது இருந்தாலும் கூட அவர் 138 நாளுக்கு வக்ரகதியில் இருக்கும்பொழுது கெடுதல் செய்ய மாட்டார். நம்ம இந்த ஒரு மாத பலனை தான் சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் சனி பகவான் ஃபேவரபுளாக தான் இருப்பார் அப்படின்னு. சரி, 7க்குடைய புதன் பாருங்கள், அதிகபட்சமாக கடகத்தில் 23 நாள் கடைசி வாரம் 9ஆம் இடத்திலும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார். கடைசி முதல் 15 நாள் சூரியன் கடகத்தில் இருக்கார். அடுத்த 15 நாள் 9ஆம் இடத்தில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருக்கும் பொழுது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கோல்டன் மந்த்து, கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லணும். டெஃபினட்டாங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. சனி அர்த்தாஷ்டம சனியினுடைய பலனை தரமாட்டார். ராகு 3ல் இருக்கிறது பெரிய பலனை தரப்போகிறார். குரு பார்வையில் வேறு இருக்கார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக உன்னதமாக இருக்குது. இதையும் இன்னொன்று சொல்லணும்னா, 5க்குடைய செவ்வாய் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறார், 5ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு உன்னதமான பலன்களை தரப்போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்குறார். அது மட்டுமல்ல, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த மாதம் வீட்டில் கைகூடி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, சட்டுப்புட்டு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. இதை தாண்டி காது குத்து, சீமந்தம், இதுபோல் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் தனுர் ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது, இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இந்த ராகு 3ல் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய முயற்சி எடுப்பீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல இந்த ராக பகவான் 500 ரூபாய் கட்டே கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையில் இருக்கிறார். அவர் ராகு மட்டுமே அந்த நிலையில் இருக்கார், குரு பார்வை வேற இன்னும் சூப்பர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீர்கள். எடுக்கின்ற முயற்சி பெரிய லெவலில் இருக்கும். மற்றபடி இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். குறுகிய தூர பயணங்களால் கூட நல்லது நடக்கும். நீண்ட தூர பயணம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செல்லலாம். ஏன்னா ராசிநாதனே போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7க்குடையவனும் 8ஆம் இடத்தில் 23 நாள் இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும். அது உத்தியோக ரீதியாக இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம். கண்டிப்பாக போவீங்க, சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ர கதியில் இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக அவர் கெடுபலனை தரமாட்டார். உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம். மற்றபடி பாருங்கள், 5க்குடைய செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் உங்களுக்கு பூமி காரகன். வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க. அது சுபத்தன்மையில் சுபமாக முடியக்கூடிய தருணம். சனி 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். மற்றபடி அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு சூப்பருங்க. அப்போது சுக்கிரன் வேற அங்கே 19 நாள் இருக்கார். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். பணம் மழை பொழிய போகிறது. குடும்பத்தில் பணம் வந்தாலே எல்லாம் வந்துடும், சந்தோஷம் தானாக வந்துடும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. அற்புதத்திலும் அற்புதம் அப்படின்னு சொல்லணும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி நட்பு வட்டாரம் விரிவடையும் அப்படின்னு சொல்லணும். குரு சுக்கிரன் இணைவு என்பது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 10க்குடைய புதனோ உங்களுக்கு 8ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு கடைசி வாரம் வருகிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை,
சினிமா டைரக்டர், ரைட்டர்ஸு, கவிஞர்கள், பின்னணி பாடகர்கள், மற்றபடி பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சூப்பரான ஒரு நேரம். அந்த நேரம் உங்களை தூக்கி நிறுத்தும். உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, சூரியன் உங்களுக்கு 9 குடையவன் 8ல் 15 நாள் இருக்கார். அப்புறம் 9ல் ஆகஸ்ட் 15க்கு பிறகு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார். சூரியன் பொறுத்தவரையும் ஆட்சி பெற்றால் அது காரகோ பாவனாஸ்தி 9ஆம் இடம். அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பிரச்சனைகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தையினுடைய தொழில் 8ல் வேற போய் அமர்ந்திருக்கிறார் சூரியன். தந்தையினுடைய தொழில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். இருந்த போதிலும் இந்த 9ல் கேது இருக்கிறதும் ஒரு மைனஸு தாங்க. இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானம் செய்வீர்கள். இல்லை அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய அதாவது அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு இந்த இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறது. 10ல் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 5 கூடிய செவ்வாய் 10ல் சூப்பர். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியனும் நல்ல நிலையில் தான் இருக்கார். IAS, IPS, IFS தந்தைக்கு தான் இடர்பாடு ஒழிய அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் அனைவருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அதுவே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவு, ரசாயன பிரிவு, மெடிக்கல் ஃபீல்டு, இப்படி செவ்வாயினுடைய ஆதிக்கம் இன்னும் ப்ரைவேட் செக்டாரில், அதாவது ப்ரைவேட்டில் தனியார் துறையில் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம், ட்ரான்ஸ்ஃபர், அதை ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். அது மட்டுமல்ல, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், அங்கேருந்து 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போது உங்கள் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போவீங்க, கண்டிப்பாக பூமி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இல்லை இடம் வீடு கட்டுவீங்க, வீடு ஃப்ளாட்டு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அது மட்டுமல்ல, 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள், ஏதாவது சட்டுப்பட்டு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 11ஆம் இடம் என்பது பண மழை பொழியக்கூடிய இடம், சந்தோஷமான, அது இப்போ குரு வேறு பார்க்குறாரு. அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது, குறைவு கிடையாது. அற்புதமான ஒரு நிலை. 20, 21, 22 சந்திராஷ்டம நாட்கள் இந்த தனுசு ராசிக்கு வருகிறது. ஆகஸ்ட் 20, 21, 22 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சுதந்திரமாக நடந்துட்டிங்கன்னா, யாராவது பிரச்சனை பண்ணுறேன்னு வந்தாலும் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுவீங்க சுதந்திரமாக உங்கள் திறமையால். அதனால் அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள், சொந்த வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள், இரவு பிரயாணம் வேண்டாம். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ராகு 3ல் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்? வெளிநாடு அனுப்புவார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவதுங்க இதெல்லாம் வெளிநாடு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அப்படின்னா இதில் எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லா துறையிலும் இருக்காங்க. ஃபுட் மெட்டீரியல், ஃப்ரூட்டு இதில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்ல தேவையில்ல, அப்படியே ஏற்றுமதி, கிளாத்து,
இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த ராகு 3ல் இருக்கிறது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். சக்ஸஸ் ஆகுவீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் 9ல் கேது இருக்கிறதால நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.